பேரிச்சம்பழம் ஒரு கட்டவரில் சோடு பெருசாக இருக்கு இல்லைங்களா ஒன்று. மற்றது வந்து 1/2 ஸ்பூன் கரிஞ்சீரகம், 1/2 ஸ்பூன் வந்து எள்ளு. இது சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா இந்த கருப்பப்பை முதல்ல சுத்தமாயிரும். இது கஷாயம் மாதிரி கஷாயம் இல்லை, அப்படியே காலையில் ஊற போடுறோம். இரவு படுக்கிறப்ப மென்று சாப்பிட்டாங்கன்னா, தொடர்ந்து 3 நாள் சாப்பிட்டாங்கன்னா 4ஆம் நாத்து கழிவு பிளாக்காக போகும். அந்த அடப்பு கிடப்பு கசடு அடிச்சுட்டு அது அவங்களுக்கே தெரியும். அப்பா இப்போ தான் சந்தோஷமாக தெரிகிறது இல்லைங்க. இது இல்லாமல் அவங்களுக்கு இந்த மாதவிடாய் பிரச்சனை இருந்து கருத்தரிக்காமல் போகிற எடுக்கிற ஃபுட்டு பாய்சன் ஃபுட்டு. சீக்கிரமாக கருத்தரிக்க வேண்டிய வயசை விட்டுட்டு தள்ளி போயிடுறாங்க. எப்போ உணவுலையும் கவனமாக இருக்கணும். என்ன கவனமாக இருக்கணும்? பூஞ்சை பிடித்த பொருள்களை சாப்பிடக்கூடாது. பழைய உணவு, புளிச்சு போன உணவு, இந்த காளான், இந்த காலிஃப்ளவரு பழசாக வச்சு அதை ஃப்ரிட்ஜரில் வச்சு எடுத்து எல்லாம் பண்ணிக்கிண்ணி அது அப்போ பெரிய விஷயம். ஒரு கருத்தரிக்கிறவங்க தன்னை வந்து அப்டேட் பண்ணணும்.